Hey guys, happy evening. This is Deviki from Bharat Fintech Solutions. Individual stock news பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு டே இது வந்து செகண்ட் வீடியோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் உடனே அதை பார்க்க முடியும். மூவிங் ஆன் த ஸ்லைட், இப்போ வந்து நம்ம என்னென்ன நியூஸஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிர்லா சாஃப்ட், என்ஹெச்பிசி, பிஎன்பி, ஐபிஓ நியூஸ் பார்க்க போகிறோம். ஸ்டீல் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டீல்ஸ்லாம் அதிகமாச்சு இன்னைக்கு, என்ன ரீசன்னு பார்க்க போகிறோம். டிவிஎஸ் மோட்டார்ஸ், மகாநகர் கேஸ், இசி, சோனா பிஎல்டபிள்யூ, கேம்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, கர்நாடகா பேங்க், டாடா எல்எக்ஸி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், யூஎஃப்ஓ மூவிஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். மூவிங் ஆன் த ஸ்லைட், பிர்லா சாஃப்ட் வந்து இன்னைக்கு கம்பெனி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு சின்ன நோட்டாக பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 161 crore இருந்தது. லாஸ்ட் இயர் இதே சேம் பீரியட்ல வந்து எவ்வளவா இருந்துச்சுன்னா 16.36 crore இருந்தது. லாஸாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1342 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து 10% வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த குவார்ட்டர்ல எவ்வளோ இருந்திருக்குன்னா 1221 crore இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெட் கவுண்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்பன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் எவ்வளோ இருந்திருக்கு ஹெட் கவுண்ட்னா 12,356 இருந்திருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் எவ்வளோ இருந்திருக்குன்னா 12,322 இருந்திருக்கு. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், என்ஹெச்பிசி ஸ்டாக் இது வந்து 6.91% வந்து ரைஸ் ஆயிட்டு 81.2 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, என்ஹெச்பிசி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 50.5 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 71 per ஈக்விட்டிக்கு வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றதுல ஆஃபர் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட். யாருக்கெல்லாம் அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட டேட்டை வந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு ரெகுலேட்டரி ஃபைலிங்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ நியூஸ் பார்க்கலாம். செபி வந்து எந்தெந்த கம்பெனிக்கெலாம் ஐபிஓ போலான்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்ரூவல். ஜேஎன்கே இந்தியா, என்ட்ரோ ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ், எக்ஸ்காம் டெலிசிஸ்டம், ஆக்மி ஃபின்ட்ரேட் அண்ட் ஸ்டேலின் இந்தியா ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ்க்கெல்லாம் வந்து ஐபிஓ நீங்கள் வந்து போலான்னு சொல்லிட்டு செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட குவார்டர்லி ஏர்னிங்ஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு Jan 24 அன்னைக்கு. இது ஒரு சின்ன நோட். அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவா நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 338 crore சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் வந்து கம்பேர் பண்ணுறப்ப 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் என்பிஏ வந்து 1.73 அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயர் எகோ பீரியட்ல கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இயர் எகோ பீரியட்ல வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 4.87 இருந்தது. குவார்ட்டர் எகோ பீரியட்ல எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தா 1.78 இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் கிராஸ் என்பிஏ இது வந்து 1.67ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து 2022 டிசம்பர் குவார்ட்டர்ல கம்பேர் பண்றாங்க. அப்போ எவ்வளோ இருந்ததுன்னா 2.86 இருந்தது. செப்டம்பர் 30, 2023ல எவ்வளோ இருந்ததுன்னா 1.74% இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் கிராஸ் என்பிஏ இது எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3.35% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர்ல வந்து எவ்வளோ இருந்தது கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா 26.61% இருந்தது லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர்ல. அண்ட் செப்டம்பர் 30, 2023ல வந்து 2.86% இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நெட் என்பிஏ வந்து 1.14% வந்து இருந்தது. இப்போ நெட் என்பிஏ ரீட்டைல் செக்மெண்ட்ல வந்து 1.14% இருக்குது.
கார்ப்பரேட் செக்மெண்ட்ல வந்து 1.30% இருக்கு. அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏஎம் வந்து 4% வந்து ஆன் இயர் வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 68,549 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோன் அசெட் க்ரூ பை லோன் அசெட் வந்து 7% ஆன் இயர் வந்து க்ரோ ஆயிருக்கு. குவார்டர்ல கம்பேர் பண்றப்போ 2% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 62,337 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் லோன்ஸ் வந்து 13% வந்து ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. குவார்டர்ல வந்து 3% க்ரோ ஆயிருக்கு. இப்போ என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா இயர்ல க்ரோ ஆனது 60,129 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் லோன்ஸ் வந்து எவ்வளோ இருந்தது இந்த குவார்டருக்குன்னா 2,208 crore இருந்தது. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ 55% வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது, கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்டீல் ஸ்டாக்ஸ் அப். இன்னைக்கு வந்து சில ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா ஏறி இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சைனா வந்து ஒரு பிளான்ல இருக்கன்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னா அவங்களோட பேங்க் ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட் ரேஷியோவை வந்து அவங்க கம்மி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் முக்கியமான ஸ்டாக்ஸ் அப்ப இருந்ததுன்னா ஹிண்டல்கோ வந்து 4.68% வந்து ஏறி இருந்தாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து 5.61% ஏறி இருந்தாங்க. டாடா ஸ்டீல் வந்து 3.69% ஏறி இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன நோட்டு, அவங்களோட ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 593 crore சொல்லியிருக்காங்க. இது வந்து 68% வந்து ஹையரா இருந்தது இயர் அகோ பீரியடை கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் அகோ பீரியட்ல எவ்வளோ இருந்ததுன்னா 352 crore இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8,245 crore இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 26% வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் பிசிக்கலை கரஸ்பாண்டிங் பீரியட் கம்பேர் பண்றப்போன்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ இருந்தது இந்த குவார்டர்லன்னு பார்த்தா 6,545 crore இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட EBITA வந்து க்ரோ ஆயிருக்கு, எபிட்டா வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 40% ஆன் இயர். க்ரோ ஆகி என்ன நம்பர்ல இருக்குன்னா 924 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whereas the EBITDA margin for the quarter இந்த குவார்டருக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 11.2% இருந்திருக்கு. எகெயின்ஸ்ட் போன வருஷம் இந்த குவார்டர்ல வந்து 10.1% இருந்திருக்குன்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், மகாநகர் கேஸ் இவங்க வந்து 2.51% ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்ஸை விட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்ன ரீசன்னால அவங்க சின்ன நோட்டு, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 84% க்ரோவா இருக்கு இயர் ஆன் இயர்னு சொல்றாங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 172 crore சொல்லியிருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா லோவர் கேஸ் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் காஸ்ட் வந்து கம்மியா இருந்ததுதான் ரீசன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ரெக் வந்து 7.65% ஏறி இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னா இந்த அவங்க வந்து 13.6% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க Q3 FY24ல. என்ன நம்பர்னா 3,269 crore. அடுத்தது வந்து சோனா BLW அவங்க வந்து 1% கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட் வந்து 24% வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 113 crore சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து கேம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இவங்க வந்து 0.25% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன்னு சொல்றாங்கன்னா HDFC பேங்க் வந்து 2% வந்து கம்பெனில இருந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால. நெக்ஸ்ட் வந்து JSW எனர்ஜி வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல 3% வந்து இறங்கி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 24.36% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதனோட ஸ்டாக் வந்து ஹவர் த ஸ்டாக் ரெக்கவர்ட் ஃப்ரம் இட் லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுறப்ப 0.78%ல வந்து ஜாஸ்தியாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறப்போ 3% இறங்கி இருந்தது, பட் க்ளோஸ் ஆகுறப்போ 0.78% ஏறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா பேங்க், இவங்க வந்து 7.8% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, பேங்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அசெட் குவாலிட்டி 17 பாயிண்ட்ஸ் வந்து குவார்டர் டு குவார்டர் பார்த்தோன்னா 3.64% வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து 19 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர். 1.55 வந்து Q3 FY24ல இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா எல்எக்ஸி, இவங்க வந்து 5% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து டிஸப்பாயிண்டா இருந்தது, எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்றது ஒரு ரீசன் சொல்றாங்க. இது ஒரு சின்ன நோட். கம்பெனி வந்து 3.2% வந்து ஆன் குவார்டர் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் இயர் வந்து 6% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 206 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், இவங்க வந்து இன்னைக்கு ஃபிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏர்லியரா வந்து 3% வந்து கெயின்ல இருந்தாங்க, பட் க்ளோஸ் ஆகுறப்ப வந்து ரொம்ப ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 63% வந்து இயர் ஆன் இயர் ரைஸ் இருந்தது அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல அக்டோபர் டிசம்பர் குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 350 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஎஃப்ஓ மூவிஸ், இவங்க வந்து 5.72% வந்து ஏறி இருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க டிஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ் கூட. எதுக்காகனா அட்வர்டைசிங் ரைட்ஸ்க்காக சொல்றாங்க. தேங்க்யூ so much for listening me. Have a good time.